ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே தென்னங்கன்று காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், முளைச்சி வந்த தேங்காய். இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அதிலேருந்து நம்ம தேங்காய் பூ தான் உடச்சி எடுத்து சாப்பிட போகிறோம். அது எப்படி நம்ம எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இது நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி நான் முளைக்க வச்சது. மரத்துலேருந்து கீழே விழுந்த தேங்காயெல்லாம் நான் அந்த மாதிரி கொண்டு தொட்டிக்கு பக்கத்தில் கொஞ்சம் குழி தோண்டி போட்டுருவேன். அதிலேருந்து வர பூ எடுத்து சாப்பிட்டுக்குவோம். இப்போது நம்ம இந்த கண்ணை நோண்டி எடுத்துக்கலாங்க. வேர் அதிகம் இருக்காது. இவ்வளோ சும்மா கொஞ்சம் முளைச்சி வந்த உடனே நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். அதில் வேர் அதிகம் இருக்காது, ஈஸியாக நோண்டி எடுத்துடலாம். இருந்தால் ஒரே ஒரு வேர் மட்டும் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டக்குன்னு பிடுங்கி எடுத்துடலாம். இன்னொரு கன்று எடுத்துக்கலாம். இன்னொரு தேங்காய் அந்த குருத்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. முளைச்சி வந்தது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதையும் நம்ம நோண்டி எடுத்துக்கலாம். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு. ஒரு அளவு முளைச்சி வந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்தாலே போதும். அதிலே பூ இருக்கும், ஃபுல்லாக பூ இருக்கும். இது பாருங்கள், கரையாக அரிச்சிருச்சு. எங்கள் மண்ணில் ஒரு பிரச்சனை என்னன்னா, கரையாக அரிச்சிடுச்சு பாருங்கள். சுற்றிலும் இருக்கிற மட்டை ஃபுல்லாக கரையாக அரிச்சிட்டு உள்ள இருக்க தேங்காய் மட்டும் அப்படியே இருக்குது. இது முளைப்பே வரல, இல்லை காஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இதுவும் கரையாக அரிச்சு தான் எப்படி அரிச்சு வச்சுருக்கு பாருங்கள், கரையான். இன்னொரு இது நம்ம பிடுங்கி எடுத்ததனுடைய தேங்காய் இங்கே இருக்குது, அதையும் நோண்டிடலாம். மொத்தம் நமக்கு இன்றைக்கி 3 தேங்காய் கிடச்சிருக்கு. 3 தேங்காயும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். எதுலெல்லாம் பூ இருக்குது, எதில் பூ இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி. இதுக்கு ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லைங்க. தேங்காயை முழுசாக இருக்கிற தேங்காயை கொண்டு மண்ணில் வரும் 3/4 மேலே அந்த டாப் தெரிகிற அளவுக்கு நம்ம மண்ணில் பதிச்சு வச்சிட்டா போதும். அது ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். தண்ணி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. பாருங்க, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கரையை அரிச்சது நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கும். இதில் தான் ஃப்ரெஷ்ஷான பூவாக இருக்கும். மற்றது ரெண்டுலேயும் பூ இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம உடச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை உடச்சி பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம இங்கேவே உடச்சிடலாம். அதில் பூ இருக்கா என்னன்னு தெரியல. சப்போஸ் உள்ற தேங்காய் அழுகியிருந்தாலும் அழுகியிருக்கும், என்னன்னு தெரியல, பார்க்கலாம். முளைச்சி வந்தது தான் இது, ஆனால் கரையாக அரிச்சிருச்சு. பூ இருக்குது பாருங்கள், பூ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் தேங்காய் பூ. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இன்னொன்று நம்ம இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு உடச்சி பார்க்கலாம், இதில் இருக்கான்னு பார்க்கலாம். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பார்க்கலாம், உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தண்ணி வருது, பூ இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இதுலேயும் பூ இருக்குது, ஆனால் சின்ன பூவாக இருக்குது. இது பூ இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் இருக்குது, அதனால் இது சாப்பிட வேணாங்க நம்ம.
இப்போ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷானது. இதை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு உடச்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கிராமத்தில் இருக்கீங்கன்னா, தோட்டத்தில் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி வந்து நல்லா முத்தின தேங்காயை வந்து இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே அப்பப்போ புதைச்சி வைங்க. பாருங்கள், உடச்சி எடுத்துட்டேன். உடச்சி எடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இந்த பூவில் வந்து மேலே வந்து இது வந்து பாருங்கள் பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மேல் பாகம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். சாஃப்டாக நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் பூ நல்லா. இதை நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, வயசானவங்க இருந்தால் கொடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காயாக சாப்பிட்றத விட இதில் வந்து பல மடங்கு சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அப்பப்போ எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். சிட்டியில் இருக்கீங்கன்னாலும் நமக்கு தெரு ஓரத்தில் நிறைய இப்போலாம் விற்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து தேடி தேடி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ வந்து ஹெல்த் கான்சியஸ் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். அதனால் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நான் இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து தேங்காயெல்லாம் முளைக்க வச்சு இந்த மாதிரி பூவெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேங்க. சின்ன சின்ன வேலை தாங்க இதெல்லாம். ஆனால் நம்மளால ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடியது இதெல்லாம். இப்போலாம் என்ன நோயின்னு தெரியாதையே நிறைய நோய்கள் வருது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தேடி போய் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து உங்களுக்காக வந்து காட்டிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பூ வந்து நான் ஒரு ஸ்பூனால் வந்து முழுசாக எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்பூனால் தான் வந்து முழுசாக நான் வந்து இந்த பூ வந்து சைடில் அப்படியே குத்தி குத்தி முழுசாக எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு பால் மாதிரி இருக்குது, சின்ன பால் மாதிரி இருக்குது. இந்த பூ அவ்வளோ சத்தானதுங்க. தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பல மடங்கு சத்துக்கள் இருக்குது இதில். முளைக்கட்டிய தானியங்கள்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். அந்த மாதிரி அதில் இருக்க சத்துலாம் விட கூட இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் சாப்பிடுங்க. பாருங்கள் எப்படி நடுவில் பாஞ்சு மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு கை வச்சு காட்டுறது தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து பாஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அதை அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப 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 நல்லது பிள்ளைங்களுக்கு. உணவே மருந்துங்கிறதெல்லாம் இதுதாங்க. இதை நீங்கள் வந்து உணவாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மருந்தே உணவாக சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.